எல்லாருக்கும் ஒரு பிக் ஹாய். உங்க வாழ்க்கையில உங்க லட்சியத்தை மன உறுதி மூலமா சாதிக்க ஆசைப்படுற ஒரு நபரா இருக்கீங்களா? மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க தனியா தெரியணும் அப்படின்னு பல கற்பனை திட்டத்தோட துடிக்கிற ஒரு நபரா? அப்போ இதோ நம்ம ஆதர் பிரெயின் ட்ரேசி எழுதுன நோ எக்ஸ்கியூசஸ் த பவர் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற இந்த புக் உங்களுக்கு தான். மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடின மாதிரி மனம் போன போக்குல போகாம தனக்குன்னு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணிட்டு நல்ல வழியில நடக்கிற ஒருத்தர் மட்டுமே வாழ்க்கையில சீக்கிரம் ஜெயிக்கிற ஒரு நபரா இருக்கவும் செய்யறாங்க. செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னா ஏதோ பெரிய விஷயமா நினைக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராதுப்பா அப்படின்னு நினைச்சு அதை பத்தி யோசிக்காம இருக்காதீங்க. இல்லையே, நான் ஆல்ரெடி என்னோட வேலையை கரெக்டா தான் பாக்குறேன். காலையில எழுந்து என்னோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுல உள்ளவங்களுக்கும் தேவையானது செஞ்சு டிராபிக்ல வேலைக்கு போய் அங்க எல்லாத்தையும் சமாளிச்சு அப்படி இப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லா என்னோட வேலையை கரெக்டா தான் பாக்குறேன். இதுவும் ஒரு மாதிரி கரெக்ட் தான். ஆனா இந்த வேலையெல்லாம் நீங்க கரெக்டான டைமுக்கு பண்ண முடியுதா? உங்க ஒரு நாளோட வேலையை மிச்சம் இல்லாம செய்ய முடியுதா? இல்லன்னா அப்ப இந்த பதிவு உங்களுக்கு தான். அமெரிக்க எழுத்தாளர் எல்பர்ட் ஹபர்ட் சொன்ன மாதிரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய நேரத்துல சரியா செய்யற திறன் தான் செல்ஃப் டிசிப்ளின். நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின் தான் நம்ம வாழ்க்கையில நடக்க போற எல்லா பெரிய விஷயத்துக்கும் தேவைப்படுற ஒன்னா இருக்கு. நீங்க எந்த மாதிரியான மனிதரா வேணாலும் இருக்கலாம். பணம் அதிகமா இருக்கிறவரா இல்ல கம்மியா இருக்கிறவரா, படிச்சவரா இல்ல பிசினஸ் மேனா, வலிமையானவரா இல்ல எல்லாத்துக்கும் பயப்படுறவரா, இப்படி யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு சுய ஒழுக்கம், அதாவது செல்ஃப் டிசிப்ளின் இருந்தா நீங்க உங்க முயற்சிகளை திறமைகள் மூலமா புத்திசாலித்தனமா செஞ்சா உங்க வாழ்க்கைய ரொம்ப சீக்கிரமா சிறப்பானதா மாத்த முடியும். உங்க செல்ஃப் டிசிப்ளின் சரியா இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், எவ்வளவு டிகிரி வச்சிருந்தாலும், இல்ல உங்க செல்வம் மற்றும் தகுதி எவ்வளவு உயர்வா இருந்தாலும் நீங்க ஒரு அளவுக்கு மேல அதை உயர்த்தவே முடியாது. எப்பப்பா ஒரே அட்வைஸ் மலையா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு அட்வைஸ், இல்ல ஒரு பெரிய நல்லதுன்னு வச்சுக்கோங்க. நாம எப்பவுமே மத்தவங்களுக்காகவே வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கிறது, குழந்தைய எப்படி வளர்க்கறது, ஆபீஸ்ல மேனேஜர் எப்படி சமாளிக்கிறதுன்னு எப்பவுமே மத்தவங்களை திருப்திப்படுத்துற வாழ்க்கையை தான் வாழ்றோம். ஆனா நம்மளை பத்தி யோசிக்க மறக்கிறோம். உங்களை நீங்க சரியா வச்சுக்கிறது மூலமா நீங்க மத்த எல்லாரையும் நல்லா பாத்துக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்க ஒரு டிசிப்ளின்டான ஸ்ட்ரக்சர்க்குள்ள உங்க செயல்களை செய்யறப்போ உங்களை மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்கும் நல்லது செய்யலாம். இப்போ இந்த செல்ஃப் டிசிப்ளினை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். நம்ம எல்லார் கூடவும் சில குறிப்பிட்ட ஸ்பெஷல் மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் ஒரு தனி தீவுல தான் இருப்பாங்க. அந்த தீவு பேர் என்ன தெரியுமா? அதுதான் என்னைக்காவது ஒரு நாள். இந்த தீவுல இருக்க மனுஷங்க எப்பவுமே என்னைக்காவது ஒரு நாள் நான் அந்த வீடை வாங்குவேன், என்னைக்காவது ஒரு நாள் என்னோட லட்சியத்தை அடைஞ்சே தீருவேன், இப்படி எல்லாம் ஏகப்பட்ட கனவுகளோடு உறுதியா சபதம் போட்டுட்டு இருப்பாங்க. நம்மளும் அவங்கள அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்த்து, ச்ச என்ன மனுஷன்யா, எவ்வளவு பெரிய கனவுகளோட இப்படி தைரியமா பேசுறாருன்னு நினைச்சு பூரிச்சு போவோம் இல்லையா? ஆனா உஷாரையா உஷாரு, பி அவேர் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் பர்சன்ஸ். இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட இருந்து உங்களை நீங்க தள்ளியே வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிறது கனவுகள் மட்டும்தான், அதை அடையிற முயற்சியோ இல்ல திட்டமோ இல்ல. இந்த மாதிரி மனிதர்கள் கூட இருக்கிறப்போ அவங்க மூலமா நமக்கு ஒரு விஷயத்த ஈஸியா எப்படி செய்யலான்னு பல குறுக்கு வழிய யோசிக்க தோணும். அப்புறம் இவங்க மூலமா நம்ம தேவையில்லாத சாக்கு போக்கு எப்படி சொல்லலாங்கிறத கத்துக்குவோம். ஒரே நாள்ல கோடீஸ்வராவதி எப்படின்னு கிளாஸ் எடுத்த மாதிரி புதுசா பல குறுக்கு வழிகளை யோசிச்சு அதை செயல்படுத்தி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்படி குறுக்கு வழியை யோசிச்சுட்டு இருக்கவங்க தான் வெற்றி அடைய முடியாம அதுக்கு பல சாக்கு போக்கு காரணங்களை சொல்லிட்டே இருப்பாங்க. சோ இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்ச்சியா இருக்கும். இவங்க யாருமே அவங்களோட நீண்ட கால வளர்ச்சிய பத்தி யோசிக்காம இப்ப இருக்க சின்ன சின்ன கம்ஃபர்ட்டை மட்டும் நினைச்சு சந்தோஷமா இருப்பாங்க. ஒவ்வொரு மனுஷனோட ரெண்டு தோல்லையும் ஒரு தேவதையும் ஒரு சைத்தானும் உட்கார்ந்து இருக்குமா. ஒண்ணு உங்களுக்கு கஷ்டம் தர ஆனா சரியான ரொம்ப தேவையான விஷயத்த செய்ய சொல்லும். இன்னொன்னு, அட இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா, இப்ப இருக்க சந்தோஷத்தை மட்டும் பாரு, என்ஜாய் பண்ணுன்னு தப்ப உங்களை வழி நடத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கும். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இந்த ரெண்டு பேரோடையும் ஒரு நிமிஷம் போராடி சரியான செயல்களை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடான்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கைக்கு நீங்களே பொறுப்பை ஏத்துக்கோங்க. அப்பா பாசமா இல்ல, அம்மா வழி காட்டல, டீச்சர் சரியா சொல்லி கொடுக்கல,
படிப்பே வரல, எனக்கு நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சா டயர்ட் ஆகுது, எனக்கு சரியான துணை அமையல, என்னோட பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமப்படுறான். இந்த மாதிரி சாக்கு போக்கு எல்லாம் சொல்லக்கூடாது. உங்க லைஃப்ல எல்லாத்துக்குமே உங்ககிட்ட ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கணும். அது உங்களோட வேலை, படிப்பு, திருமணம், உறவுகள், தொழில், தனிப்பட்ட நடத்தை இப்படின்னு எது வேணா இருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு நீண்ட காலத்துக்கும் உதவியா இருக்கணும். இப்படி ரொம்ப நீண்ட கால திட்டத்தை பத்தி யோசிக்கிறவங்க தியாகம் பண்றவங்களா இருப்பாங்க. தியாகம்னா ஏதோ பெரிய சாக்ரிஃபைஸ் நினைச்சிடாதீங்க. சின்ன சின்ன வெற்றிகள், சந்தோஷங்கள், உல்லாசங்கள், பெருமைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன தியாகத்தை பண்ணிட்டு பெரிய லட்சியத்தை நோக்கி நகருவாங்க. அப்புறம் செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதவங்க அவங்க லைஃப்ல 2 பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஒன்னு திட்டமிடாம வர பிரச்சனைகள், இன்னொன்னு எதிர்மறை விளைவுகள். சரியான திட்டம் இல்லாம உங்க உணர்ச்சிகளையும் பணத்தையும் தேவையில்லாம முதலீடு செய்யறப்போ நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விளைவையோ இல்ல நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்துக்கும் அப்படியே எதிர்மறையான விளைவை கூட உருவாக்கலாம். அப்படி நீங்க செய்யறப்ப வர ஃபெயிலியர்ஸ்ல இருந்து கூட நீங்க மீண்டு வரலாம். ஏன்னா தோல்வியடைஞ்ச மனிதர்கள் செய்ய விரும்பாத அதே விஷயத்தை தான் வெற்றி பெற்றவங்களும் செய்ய விரும்ப மாட்டாங்க. ஆனா வெற்றி அடைஞ்ச மனிதர்கள் அதை செய்ய விருப்பம் இல்லைன்னா கூட அவங்க நீண்ட கால பலனை நினைச்சு அந்த விருப்பமில்லாத செயலையும் செய்யறாங்க. ஏன்னா வெற்றி பெற்றவங்க சந்தோஷமான விளைவுகளையும் தோல்வி அடைஞ்சவங்க சந்தோஷமான வழிகளையும் விரும்புறாங்க. சுய ஒழுங்கு, சுய கட்டுப்பாடு இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா ஆரம்பத்துல இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு செயல்ல நீங்க சரியா செய்ய ஆரம்பிச்சாலே போதும். அப்புறம் நீங்க கொஞ்சம் மாறி நடந்தாலும் அதுவே உங்களுக்கு கஷ்டமானதா இருக்கும். எல்லா விஷயத்திலையும் உங்களால டிசிப்ளினை ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸியா தெரியற வரைக்கும் நீங்க தான் அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வரணும். சரி, நீங்க சொல்ற எல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எப்பவோ கிடைக்கிற சந்தோஷத்துக்கு நான் ஏன் இப்பவே ஒழுங்கா இருக்கணும்? எல்லாத்துலயும் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனா என்ன நடக்கும்? இந்த மாதிரி கேள்விகள் உங்க மனசுல உருவாகுதா? அப்போ செல்ஃப் டிசிப்ளினை எல்லா விஷயத்திலையும் ஃபாலோ பண்ணனா என்னெல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? இதோ தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களை நீங்க எந்த அளவுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மேல உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க மேல உங்களுக்கு இருக்க மதிப்பு ரொம்ப அதிகமாகும். அடுத்தது, உங்களை பத்தின இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களை நேர்மறையான சக்தியா, சிந்தனைகள்ல அதீத பாசிட்டிவிட்டியா உணர்வீங்க. ஒரு தனிப்பட்ட ஆளா நீங்க அதிக சந்தோஷத்தையும் அதிக சக்தி மிக்க மனிதராகவும் மாற ஆரம்பிப்பீங்க. இது மட்டும் இல்லாம இந்த செல்ஃப் டிசிப்ளினை உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிறப்போ 3 முக்கியமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஃபர்ஸ்ட், உங்களோட தனிப்பட்ட வெற்றிகள். செகண்ட், தொழில் வெற்றி. தேர்ட், சிறப்பான வாழ்க்கை முறை. நீங்க செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ற மனிதரா மாறும்போது இயற்கையோட ஆற்றலை போல ஒரு தனிப்பட்ட சக்தியா யாராலும் தடுக்க முடியாத ஒருத்தரா மாறுவீங்க. உங்க வாழ்க்கையில மாற்றத்தை எல்லாரை விடவும் ரொம்ப சீக்கிரமா சந்திப்பீங்க. முன்னேற்றத்துக்கு தடையா இருக்க எந்த ஒரு சாக்கு போக்கையும் சொல்ல மாட்டீங்க. தனிப்பட்ட வெற்றிகள். நீங்க விரும்புற ஒரு வாழ்க்கைய அடையறப்போ நீங்க எப்படி எல்லாம் உணர்வீங்க? யார் கூட அந்த நிமிடங்களை செலவு பண்ணுவீங்க? உங்க ட்ரெஸ் எப்படி இருக்கும்? நீங்க பயன்படுத்துற பொருட்கள் என்னவா இருக்கும்? உங்க குடும்ப சூழ்நிலை எப்படி மாறி இருக்கும்? இதெல்லாம் நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு என்ன செயல் இப்ப செஞ்சா அந்த வாழ்க்கையை நோக்கி போக முடியும்னு வரையறை செய்யுங்க. வெற்றி அப்படின்னா நீங்க செய்ய விரும்புற விஷயங்களை செய்ய விரும்புற நேரத்துல நீங்க தேர்ந்தெடுக்கிற நபர்களோட செஞ்சு உங்க வாழ்க்கைய உங்க சொந்த வழியில வாழ்றதுதான். பரிட்டோ பிரின்சிபல் படி 20% மக்கள் தான் மீதி இருக்கிற 80% செல்வத்தை சம்பாதிக்கிறாங்க. நீங்க அந்த 20%குள்ள இருக்க நினைக்கிறது தான் உங்களோட வெற்றிக்கான முதல் படி. பில் கேட்ஸ், வாரன் பஃபட், பெரிய செல்வந்தர்கள் கூட முதல் தலைமுறை பணக்காரங்க தான். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது முக்கியம் இல்ல. உங்ககிட்ட இருக்க தெளிவான திட்டங்களும் அதை அடையக்கூடிய கடின உழைப்பு மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு அவசியமான ஒண்ணு. வெற்றிக்கு 3 தேவைகள் இருக்கு. முதல்ல, உங்களுக்கு எது தேவைன்னு தீர்மானமா இருக்கிறது. ரெண்டாவது, உங்களுக்கு தேவையானதை அடைய நீங்க கொடுக்க வேண்டிய விலை என்ன? மூணாவது, அந்த விலையை முழு மனதோடு கொடுக்க தயாரா இருக்கணும். உங்களோட முயற்சியில முழு வெற்றி அடையிறது அப்படின்னு என்னன்னா, ஒரு ஃபுட் கோர்ட்ல பணத்தை முன்னாடியே கட்டிட்டு அப்புறம் உங்களுக்கு விருப்பமான சாப்பாடை உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறது. சாதாரண ஹோட்டல்ல இருக்க மெனுல இருக்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காசு கொடுக்கற மாதிரி இல்ல.
உங்க இப்போதைய வாழ்க்கை முறை, அக்கௌண்ட்ல இருக்க பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கான வெற்றிக்கு நீங்க என்ன விலை கொடுக்கணும்னு தெளிவா புரிஞ்சிடும். அடுத்து நீங்க என்ன மாதிரி நபரா மாற நினைக்கிறீங்களோ அதுவாக மாற முயற்சி பண்ணுங்க. கெமிஸ்ட்ரி லேப்ல ஒரு திரவ நிலையில இருக்கிற ஒரு பொருளை சூடேற்றும் போது அது சின்ன சின்ன படிமங்களா, அதாவது துகள்களா திடமானதா மாறிடும். அந்த துகள்களை நீங்க திரும்பவும் அதே மாதிரி லிக்யூடா மாத்த முடியாது. உங்க செல்ஃப் டிசிப்ளினும் அப்படிதான். தொடர்ந்து அதை நீங்க பயிற்சி செய்யறப்போ அது உங்களை கம்ப்ளீட்டா வேற மாதிரி உறுதியான, வலிமையான, ஆளுமையா மாத்திடும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நினைச்சாலும் உங்களால பழைய நிலைமைக்கு மாற முடியாது. இப்படி நீங்க மாறும்போது உங்க நல்ல குணம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். உங்ககிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கிற நல்ல பேரும் தான் உங்க தொழில் அப்புறம் சமூகத்துல நீங்க அடைய போற பெரிய சாதனைகளை நிர்ணயம் செய்யும். இந்த மாதிரி நல்ல பண்புகள் உங்ககிட்ட வளர செல்ஃப் டிசிப்ளின் பர்சனாக ரொம்ப மன உறுதி உள்ள ஒருத்தரா இருக்கணும். நம்ம நாட்டுல பல பணக்காரர்கள் இருக்கிறப்போ இந்தியாவோட கடைக்கோடியில இருக்க மனிதர்கள் கூட வியந்து பாக்குற பொக்கிஷமா இருக்கிற திரு ரத்தன் டாடா அவர்களை ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது? இதுக்கு பதில் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பணம், செல்வம், பல தொழில் வளர்ச்சிகள் தாண்டி அவரோட தனிப்பட்ட நல்ல குணம், அதுதான் அவர் ஒரு சிறந்த மனிதரா நமக்கு நிலை நிறுத்திருக்கு. நீங்க உங்களை பத்தி என்ன மாதிரியான மதிப்பும் எண்ணங்களும் வச்சிருக்கீங்க அப்படிங்கறது உங்க தனிப்பட்ட வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கும். ஒரு கண்ணாடிய போல நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதேதான் மத்தவங்களுக்கும் தெரிய வரும். அது உங்க மேல வைக்கிற நம்பிக்கைய அதிகமாக்கும். நீங்க எது மேல அதிகமா உங்க உணர்வை வெளிப்படுத்துறீங்களோ அதுவே உங்க குணமா மாற வாய்ப்பு இருக்கு. சுய ஒழுக்கத்தை வளர்த்து உங்க செயல்கள்ல சரியான விஷயங்களை மட்டுமே செய்யறப்போ அது உங்களை வெற்றிக்கான சரியான பாதைக்கு கூட்டிட்டு போகும். உங்களுக்கு நீங்களே பொறுப்பை ஏத்துக்கிறது உங்களோட தனிப்பட்ட வெற்றிய ரொம்ப சீக்கிரமா உணர வைக்கும். அதுக்கு நீங்க சில விஷயங்களை கடைபிடிக்கணும். இப்ப நீங்க யாரா இருக்கீங்க, யாரா பின்னாடி மாற போறீங்க, அதுக்கு நீங்களே முழு பொறுப்பு. உங்க குடும்பம் மற்றும் உறவினர்கள், அவங்களோட உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள், இதுக்கு நீங்க எந்த அளவுக்கு காரணமா இருக்கலாம்னு கண்டுபிடிங்க. எப்பவும் உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு நீங்களே பொறுப்பு. யாரையும் குறை சொல்லாம நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்னோ இல்ல என்ன செய்யணும்னு யோசிங்க. உங்களோட ஹெல்த், அதுக்கும் நீங்களே தான் இல்லையா? எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது, உங்க உடல் நலத்தை யோசிச்சு ஒரு லிஸ்ட தயார் பண்ணுங்க. வாழ்க்கையில உங்களோட முக்கியமான லட்சியங்களை எழுதி வைங்க. வெறும் எழுத்துக்களா இல்லாம அதை பத்தி தினமும் யோசிக்க நேரம் ஒதுக்குங்க. அதுக்கு தேவையான அறிவை வளர்த்துக்கோங்க. அந்த விஷயங்களை அடைய உங்களுக்கு தடையா இருக்க எல்லாத்தையும் எழுதி வைங்க. இப்படி எழுதி வைக்கிறது உங்க லட்சியத்தை பத்தி தினமும் யோசிக்க, அதை நோக்கி ஒரு சிறு முயற்சியை செய்ய உங்களை தூண்டும். எப்பவும் வெற்றிக்கான வழி கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும், ஆனா தோல்விக்கான வழி ரொம்ப சந்தோஷமா ஈஸியா இருக்கும். பெரும்பாலும் மக்கள் ஈஸியா இருக்க ஆனா தோல்வியை தர வழியை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் பயம். பயப்படுறது இல்ல கோழையா இருக்கிறது, இது நம்ம பிறக்கும் போதே உருவானதில்லை. நம்ம கேள்விப்படுற, நமக்கு சொல்லப்பட்ட இல்ல நம்ம பாக்குற விஷயத்துல இருந்து வந்ததுதான். சோ நம்மளால அதை மாத்திக்க முடியும். அதுக்காக எல்லாத்துக்குமே பயப்படாம இருக்க முடியுமான்னு கேட்டா இல்ல, நிச்சயமா முடியாது. ஆனா நம்ம செயல்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கிறப்போ, அதை சரியா கடைபிடிக்கிறப்போ உங்களுக்கு உங்க மீதான நம்பிக்கை அதிகமாகும். அது தேவையில்லாத விஷயங்களுக்கு பயப்படுறத நிறுத்தி துணிச்சலா ஒரு காரியத்தை செய்ய வைக்கும். அப்படி உங்களால பயத்தை விட முடியலன்னா என்னால எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள பல முறை சொல்லுங்க. நீங்க ரொம்ப தைரியசாலின்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்கோங்க. பின்னாடி அதுவே உங்க பழக்கமா மாறிடும். விடாமுயற்சி தான் மனிதர்களோட பண்புக்கு அடிப்படையா இருக்குன்னு நெப்போலியன் ஹில் சொல்லியிருக்காரு. உங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு இலக்க தீர்மானமா யோசிங்க. இதை செஞ்சா என்னோட வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு நீங்க நினைச்சா அதை இன்னைக்கே செய்யுங்க. என்ன இடர்பாடுகள் வந்தாலும் உங்க இலக்க நோக்கி நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. தோல்வி அப்படிங்கறது என்னோட விருப்பம்னு சொல்லுங்க. நான் நினைச்சாதான் என்னால தோல்வி அடைய முடியும்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க சுய ஒழுங்க சரியா ஃபாலோ பண்றது மூலமா உங்க முயற்சிகளை தொடர்வா செஞ்சுட்டே இருங்க. இதனால உங்க நம்பிக்கையும் நீங்க உங்க மேல வச்சிருக்க மதிப்பும் அதிகமாகும். விடாமுயற்சி தான் செல்ஃப் டிசிப்ளினோட பிராக்டிக்கல் ரியாலிட்டி ஃபார்ம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? டிசிப்ளின்டா ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்யறப்போ அது கண்டிப்பா உங்களுக்கான கிஃப்ட்ஸை கொண்டு வரும். தொழில் வெற்றி. ஒரு மனிதனோட வாழ்க்கையில அவனோட வேலை ரொம்ப முக்கியமான ஒரு ரோலா இருக்கு.
வேலைதான் உங்களோட வருமானத்தை, ஸ்டேட்டஸ, குடும்பத்தை, உங்க வருங்காலத்தை நிர்ணயம் செய்யற முக்கியமான காரணமா இருக்கு. அப்படிப்பட்ட வேலைக்கும் இந்த செல்ஃப் டிசிப்ளினுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு, நிறையவே இருக்கு. வேலைக்கு கரெக்டான நேரத்துல போறதுல இருந்து ஒரு வேலைய சரியான டைம்க்கு முடிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த டிசிப்ளின் உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட், உங்க வேலையில எது ரொம்ப முக்கியம்னு முடிவு பண்ணுங்க. எது சீக்கிரமா முடிக்கணும், எது நீங்க வேலை பார்க்குற கம்பெனியோட வளர்ச்சிக்கும் உங்க வளர்ச்சிக்கும் முக்கியம்னு பாருங்க. உங்களோட ரோலை நீங்க சரியா செய்றீங்களான்னு அடிக்கடி கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க கூட வேலை பார்க்குறவங்கள இருந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஒருத்தரை தேர்ந்தெடுங்க. அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றாங்கன்னு பாருங்க. நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதையே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கம்பெனில நல்ல ஒர்க்கரா நீங்க சிறப்பா செயல்படுறப்போ அடுத்தடுத்த நிலைகளை சீக்கிரம் அடைய அது வழிவகுக்கும். சாதாரண ஒரு ஸ்டாஃபா இருக்க நீங்க சீக்கிரமா மேனேஜராகவோ இல்ல அதுக்கும் மேல ஒரு டீமே லீட் பண்ற ஒரு ஹெட்டாகவோ மாற வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஹெட்டா நீங்க போகும்போது சில விஷயங்களை ஒழுங்கா டிசிப்ளின்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். தலைமை பண்புக்கு முதல்ல நல்ல தெளிவும் தகுதி இருக்கணும். பல தடைகளை உடைச்சு முன்னேற ஒரு நல்ல அர்ப்பணிப்பு உணர்வும் இருக்கணும். இந்த எல்லா நிலைகளையும் நீங்க சிறப்பா கடந்தா உங்களுக்கு பிடிச்ச தொழிலையோ இல்ல வியாபாரத்தையோ நீங்களே ஆரம்பிக்க உதவும். ஒரு நல்ல வியாபாரியா இல்ல தொழில் முனைவரா இருக்க விரும்புனீங்கன்னா உங்க வளர்ச்சியை நீங்க ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒரு 5 வருஷம் இல்ல 10 வருஷம் கழிச்சு உங்க தொழில்ல எவ்வளவு லாபம் அடைஞ்சிருக்கணும், இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், எந்த மாதிரி சிஸ்டம்லாம் அப்டேட் பண்ணிருக்கணும்னு கணிக்க தெரியணும். உங்க கஸ்டமர்ஸ் எப்பவும் உங்களை நோக்கி வர்றதுக்கான வழியை கண்டுபிடிங்க. அதோட உங்க பொருட்களை சிறந்த முறையில மார்க்கெட்டிங் பண்ணவும் அட்வர்டைஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க வியாபாரமோ இல்ல தொழிலோ சிறப்பான முறையில நடக்க நீங்க மட்டுமே பொறுப்புன்னு முடிவு பண்ணுங்க. பணம். ஒரே வீட்ல ஒரே மாதிரி வேலை செய்யற 2 மனிதர்களோட நிலைமை ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. இதுக்கு காரணம் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை விட அதிகமா செலவு பண்றது. சுய கட்டுப்பாடு இல்லாம குறுகிய கால சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களை நோக்கி ஈர்க்கப்படுறது. கிரெடிட் கார்டு இருக்குன்னு தேவைக்கு அதிகமா வாங்கிட்டு திருப்பி அந்த பணத்தை கட்ட முடியாம கஷ்டப்படுறது. ஒரு மனிதன் அவனோட 50 வயசுக்குள்ள ஒரு பினான்சியல் ஃப்ரீடம், அதாவது பொருளாதார சுதந்திரத்தை அடைஞ்சிருக்கணும் இல்ல அடைய முயற்சி செய்யணும். பெரும்பாலும் இதுக்கு தடையா இருக்கிறது சுய ஒழுங்கும் கட்டுப்பாடும் இல்லாம இருக்கிறது தான். இப்போ நீங்க 5 வயசு இருக்கிறதா கற்பனை பண்ணி பாருங்க. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட 5 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அம்மா அப்பா கிட்ட கொடுத்து உண்டியல்ல போட்டு சேமிக்க சொல்லுவீங்களா? கண்டிப்பா இல்ல. நீங்க உங்க கையில காசை பார்த்ததும் போற இடம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பொட்டி கடையா இருக்கும். அங்க போய் உங்களுக்கு பிடிச்ச எதையாவது வாங்கி சாப்பிட்டா போதும்னு நினைப்பீங்க இல்லையா? இப்போ இதே 20 வயசுல உங்களுக்கு கிடைச்ச பணத்தை வச்சு என்ன செஞ்சீங்கன்னு யோசிங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஒரு நல்ல டின்னர் சாப்பிட்டிருப்பீங்க. அப்போ நம்மளை பொறுத்தவரை பணம் அப்படின்னா சந்தோஷம். என்ன வயது, என்ன தகுதி இதெல்லாம் யோசிக்காம பணம் கிடைச்சா நமக்கு பிடிச்சத வாங்கி ஹாப்பியா இருக்கணும். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்க இல்ல கத்துத்தரப்பட்டிருக்க ஒரே வழி. இத மாத்துங்க. பணத்தை சேமிக்க கத்துக்கோங்க. முதல்ல பணத்தை சேர்த்து வச்சு அப்புறம் உங்களுக்கு தேவையான பொருளை வாங்க அதை யூஸ் பண்ணுங்க. சேமிச்சு செலவு பண்றதுதான் நிரந்தர சந்தோஷம்னு உங்க மனசை மாத்துங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்க ஆற்றலை நீங்க அதிகமாக்குறீங்க. பணம் தான் பணத்தை உற்பத்தி செய்யும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க சேமிச்ச பணம் தான் உங்களோட உற்பத்தி. நீங்க அதிகமா பணத்தை தேடி சேமிக்கிறப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமான பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் விதி. உங்க வருமானத்துல அட்லீஸ்ட் 1% ஆவது சேர்த்து வைங்க. மீதி இருக்க பணத்துல உங்க வாழ்க்கைய நடத்த கத்துக்கோங்க. ஒவ்வொரு மாசமும் ஒரு 1% சேமிப்பை அதிகப்படுத்துங்க. இது உங்க வாழ்க்கை முறைய ரொம்பவும் மாத்த உதவும். இப்படி உங்க வாழ்க்கையை மாற்றும் முயற்சியில உங்க டிசிப்ளினும் உங்க சுய கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியமா இருக்கு. இது உங்களை நிரந்தரமான ஒரு பொருளாதார சுதந்திரத்தை அடைய வைக்கும். சிறப்பான வாழ்க்கை முறை. உன் வாழ்க்கை உன் கையில். இது ஆட்டோக்கு பின்னாடி மட்டும் எழுதுற ஒரு சாதாரண வாக்கியம் இல்ல. நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஆழமா பதிய வேண்டிய ஒண்ணு. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த எல்லாமே இருந்தும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லாம இருந்தா அதுக்கு நீங்க தான் காரணமா இருக்க முடியும் இல்லையா? ஏன்னா உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இல்ல. உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கோ அந்த அளவுக்கு நிம்மதிய சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி இல்லாம அடுத்த மனிதர்களோ இல்ல பொருட்களோ உங்க சந்தோஷத்தை கெடுக்க முடியும்னு நீங்க நினைச்சா அப்ப உங்க வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டுல இல்ல.
மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு இலக்கா ஒரு குறிக்கோளா இருக்க முடியாது. அது ஒரு சைடு இன்கம் தான். அதாவது நீங்க விரும்புற ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்சவங்க கூட செய்யறப்போ கிடைக்கிற ஒரு அடிஷனலான விஷயம் தான் அது. சிறப்பான வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த மகிழ்ச்சிய எந்த விஷயங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்றது மூலமா நிரந்தரமா பெற முடியும்? நல்ல உடல்நிலை. நீங்க எவ்வளவு வெற்றி அடைஞ்ச மனிதரா இருந்தாலும் உங்க உடல்நிலை சிறப்பா இல்லைன்னா அந்த வெற்றியை கூட உங்களால முழுமையா உணர முடியாது இல்லையா? அப்போ ஒரு சிறப்பான உடல்நிலையை பெற உங்களுக்கு ஒரு சிறந்த கட்டுப்பாடான உணவு முறையும் உடற்பயிற்சியும் அவசியம். அதை நீங்க ஒரு டிசிப்ளினான ஸ்ட்ரக்சரா உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும். உறவுகள். We are social animals. மனிதன் ஒரு சமுதாய விலங்கு. உங்களை சுத்தி இருக்கவங்களோட உங்களுக்கு இருக்க உறவின் வெளிப்பாடு தான் உங்க சந்தோஷத்தை நிர்ணயிக்கும். எப்பவுமே நம்ம யாரையாவது ஒருத்தரை சார்ந்தோ இல்ல கூடவே இருந்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அப்படி இருக்கப்போ நமக்கே நம்மளை பத்தின சுய மதிப்பு மாறாம இருக்கும் போது நம்ம யார் கூட இருந்தாலும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்போம். வேலை. நம்ம செய்யற வேலை கூட நம்ம சந்தோஷத்துக்கான காரணமா இருக்கும். எந்த ஒரு ஊழியரும் சம்பளத்தை மட்டுமே யோசிச்சு வேலை செய்யறதில்ல. அவங்க வேலையில கிடைக்கிற அங்கீகாரம், அதை செய்யறதுல இருக்க சவால்கள், அதையும் தாண்டி பிடிச்ச வேலையை செய்யறப்போ அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம், இது எல்லாம் தான் வேலைக்கான சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது பொருளாதார சுதந்திரம். இழப்பு, தோல்வி, ஏழ்மை இதெல்லாம் யோசிக்கிறப்போ இல்லைன்னா நடக்கிறப்போ நமக்கு சந்தோஷம் இல்லாம போகலாம். இதெல்லாம் ஏற்படாம இருக்கணும்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை முறையா சேமிச்சு அதுல வர சுதந்திரத்தை முழுமையா அனுபவிக்கணும். செல்ஃப் ரியலைசேஷன், உங்களை நீங்களே முழுமையா உணர்வது. நீங்க உங்களை பத்தி முழுமையா உணரும் போது இல்ல உங்க ஆற்றலை மதிக்கும் போது நீங்க ஒரு அதிகமான நம்பிக்கையுடைய ஒரு ஆளா மாறுவீங்க. நீங்க உயிர் பிழைக்க தேவையான அடிப்படை தேவையை நிறைவேற்றி பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைய உருவாக்கின அப்புறம் உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இல்ல எதையெல்லாம் அடைய முடியும் நம்புறீங்களோ அதுதான் உண்மையான ரியலைசேஷன். உங்க வாழ்க்கையில செய்யற எந்த செயலும் என்னைக்கும் உங்களோட சுய மதிப்பை குறைக்கிற வகையில இருக்கவே கூடாது. இப்படி நீங்க உங்க சிறப்பான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்ல ஒரு டிசிப்ளின் அப்புறம் சுய கட்டுப்பாடா இருக்க முயற்சி பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு பல விதத்துல பலனை கொடுக்கும். நோ எக்ஸ்கியூசஸ். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க வாழ்க்கையை நீங்க நல்ல முறையில மாத்த முயற்சி செஞ்சா அது கண்டிப்பா நடக்கும். நீங்க செய்யற எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கும் கட்டுப்பாடும் இருக்கப்போ உங்க நீண்ட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அடித்தளமா இருக்கும். இந்த சுய ஒழுக்கத்துக்கு எப்பவும் எந்த விதமான சாக்கு போக்கு சொல்லாதீங்க. உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சதை விட சிறப்பா, செழிப்பா, சந்தோஷமா இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். மேலும் இது போல சிறப்பான பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல பார்க்கலாம். நன்றி.